அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29, 30, 31. மத்தேயு படி. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். மலையின் மேல ஏறி அங்கே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாலும் அற்புதம், நன்மை தான் செய்யறாரு. நடந்தாலும் அற்புதம் தான் செய்யறாரு. இயேசு எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும், படுத்து இருந்தாலும், படகுல தலையணை வச்சு பத்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துலயும் அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் யாரு? நானே வழிய சத்தியமா. ஆமா, ஜீவ விருட்சத்தை கனியா இருக்கிறதுனால உக்காந்தா அற்புதம், நடந்தா அற்புதம், பார்த்தா அற்புதம், படுத்தா அற்புதம். அற்புதப்பா. தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா. ஜீவ விருட்சத்துக்கு வேணாம்னா நன்மத்தையும் அறியத்தக்க உக்காந்தாலும் சாப்போம், நடந்தாலும் சாப்போம், பார்த்தாலும் சாப்போம், டிராவல் பண்ணாலும் சாப்போம். நன்மத்தையுமே தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீ உக்காந்தா கூட அற்புதம் தான். எங்க போனாலும் உனக்கு கிராய்க்குதான். கையை தட்டு. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தால் எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும் உன் மூலமா உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்கும் போது, கிறிஸ்து இல்லை என்றால் நீ நியூட்ரலா இருக்கிறீங்கள, நன்மத்தேமே சும்மா உட்காந்து கவலைப்பட்டு தான் போதும். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்தாவியா இருக்கும். கவலைப்படுறவங்க பாத்துக்கிறேன். நீ சோத்து போடுறவங்க, கவலைப்படுறவங்க, பயப்படுறவங்க, ஒரு அசுத்தாவி மண்டலமே அவங்களை சுத்தி இருக்கும். அதனால கிறிஸ்துவுக்குள்ள இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருங்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்க மேல இருக்கும். இங்க இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஓடர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து, இங்க கவனிங்க, இயேசுவின் இடத்தில் வந்து, திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, இங்க கவனி, திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில். அந்த திரளான ஜனங்கள் யாரு? நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்கள். கரெக்டா சூப்பரா சொல்றான் பாரு ரோனே. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் யாரு? உங்க குடும்பத்தில் இருக்கிற திரளான, உங்க சொந்த பந்தம், உங்க கிராமத்துக்கு இருக்கிற திரளான ஜனங்கள். ஆமா, எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் திரளான ஜனங்கள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவன் எப்படி இருப்பான்? இங்க போட்டுக்குது. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஓடர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து, இயேசு கிட்டதான் இது வழி. இயேசு யாரு? நன்மத்தை மரியாதைக்கு ஜீவ கன்யா, ஜீவ சர்ற ஜீவரத்தம் லோடு லோடாக்குது அவருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாழி, குட்டு கண்ணு திறக்கலாம், செவிட்டு காது திறக்கலாம், முடவனை நடக்க செய்யலாம். ஏன்னா ஜீவ காலு, ஜீவ கண்ணு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், பேர் பார்ட்ஸ் கட்டில் போனா என்ன பாக்குது? எல்லா பார்ட்ஸுக்கு தான் இல்லையா?
டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் பாரு, எத்தனை டூ வீலர் கூட லோடா வாங்கி வச்சுக்கிறான் ஸ்பேர் பார்ட்ஸ். அந்த மாதிரி இயேசு கண்ணு காது மூக்கு வாழி எல்லாம் வச்சுக்கிறாரு. அவன் திரளான ஜனங்க பாவம் செஞ்சு அக்கிரம் செஞ்சு நன்மத்தை மாதிரி கண்ணு கட்டு நொல்ல கண்ணு செவிட்டு காது ஊனை செவடம் முடவன் இப்படி திரளான ஜனங்கள், சபிக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், தரித்திரப்பட்டவன், கடன்பட்டவன், அவமானப்பட்டவன், குடும்ப பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, அரசியல்வாதி பிரச்சனை, ஊர் ஃபுல்லா பிரச்சனை. அப்போ அந்த ஊர்ல போய் உட்கார்றாரு மலையின் மேல. திரளான ஜனங்கள் இயேசு இடத்தில் வர்றாரு. ஏசு என்ன சொன்னார் பாரு, இயேசு இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர் பாதத்தில் போய் வைக்கிறாங்க. இயேசு பாதத்தில் போய் வைக்கிறாங்களாம். இயேசு சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுவார்? இயேசு பாதத்தில் வச்சா பட்டுல நல்ல மேய்ப்பன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு விழுது. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசு பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி, எல்லாத்தையும் பரிகாரி. பாதத்துல போய் வச்சாக்கா எட்ட கை அவருக்கு வந்து மாட்டானா வைக்கியா. என்னது சொல்றாங்களா? மாட்டானா இன்னைக்கு வைக்கான்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இயேசு மாட்டானா வைக்கான்னு சொல்லி தன் ஜீவ சர்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு உலக ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ மூக்கு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ காலு குத்து 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 அசுத்தா கத்தி பசுத்தா இறக்கி அற்புதம் செய்தாரு பாருங்க. அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. இதை நீ செய்யலன்னா நீ நன்மத்தை மறியதுக்கு பாவ சாபம் மன தரித்திரம் உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து மாட்டினாங்கனாக்கா உனக்குள்ள இருக்கிற பிச்சா சொல்லலாம் வந்து மாட்டானா என்கிட்ட. என்ன சொல்றான்? என்கிட்ட போய் மாட்டினாக்கா அவட்ட சபிச்சு நிந்திச்சு தூசிச்சு பகைச்சு சப்தித்துறான் பாரு ஜனங்க. பட்டாங்களா இல்லையாப்பா? எங்கன்னா போனா என்ன பண்ண மாட்டினாடா வைக்கியா போட்டு தள்ளிடுற. திறது கொள்றது சபிக்கிறது நிந்திக்கிறது தூசிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்போம். ஆதாம் மூலமா பண்ணுவேன். எங்க அப்பெல்லாம் சபிச்சாருன்னா இப்படி அப்படி சபிக்க மாட்டாரு. மாட்டினா அவ்வளவுதான். அப்படி போ நல்லவன் தான். ஆதாம் வழியா பந்தவன் தான். நன்மை தேமை நன்மார்க்கு துன்மார்க்கு எல்லாருக்குள்ள. சில அம்மா மாருங்க பொட்ட பிள்ளைக்கு ஏதாவது தப்பு செஞ்ச மாட்டினா வைக்கான்னு சொல்லி அப்படி வந்த வேலை போன வேலை வந்த வேலை சபிச்சு அசுத்தாய் விட்டுருவாங்க. விட்றாங்களா இல்லையா? தெரியல, அம்மாவுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. எல்லாம் ஆதாம் வாழ் வழிந்து நன்மை தேமையில பிறந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீ தப்பணும்னா என்ன பண்ணுவ? கிறிஸ்துவின் பாதத்துல வச்சதுமே வாட்டினாடான்னு சொல்லி சபிக்கிறோம், ஆஸ்வதிக்கிறாரு. பகைக்குழுக்கு நன்மை செய்யறாரு, சத்துக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்றாரு, துன்பப்பட்டு நிந்திக்காக ஜபம் பண்றாரு இல்லையா? அதுக்கு தன் ஜீவ சர்ற ஜீவனத்தை சபிக்கிறோம். கண்ணு கூட்டு சபிக்கப்பட்டவன், காது செவிட்டு சபிக்கப்பட்டவன், கால் முடவன் சபிக்கப்பட்டவன், ஆசீர்வாதம் ஜீவ சர்ற ஜீவனத்தை தேவனுக்கு தரகு தாரு பாரு. அசுத்தாய் போய் பசுத்தாய் எல்லாம் அற்புதம் நடக்குது. கையத்தை அல்லேலூயா அல்லேலூயா. அதனால கையத்தை ஜோரத்தை எல்லாரும் தானே ஜோரா கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். நீ ஒரு ஆளை பார்த்தா மாட்டானா வைக்கான்னு சொல்லணும். உள்ளக்கிற கிறிஸ்துவ அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்க அசுத்த பசுவ ஒரு நல்ல வேலை செய்யணும். அவனுக்கு இயேசு உனக்குள்ள இருக்கணும். இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ஞானசானம் எடுக்கணும். திருவிருந்தில் பங்கெடுக்கணும். எங்க வீட்டுக்கு என் வீட்டார் மாட்டினாடா இன்னைக்கு, என் மாமா மாட்டினா, மச்சான் மாட்டினான்னு சொல்லி இயேசு ஜீவனை பரிவு ஜீவனை தேவனுக்கு தான் ஆதம் கொடுத்து பாரு. அவனுக்கு ஒரு நல்ல அசுத்தாய் பசுத்தாய் இறக்குற நீ குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஊருக்கு போனா இந்த ஊர் மாட்டிச்சுனா என்கிட்ட ஏசு கிராம தூரம் பட்டண தூரம் ஓடுறாரு. 12 சீசல் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? இதாயா ஊழியா எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்துக்கிறான். பாவம் செய்து தேவ மகப்பேட்டுட்டான். நான் ஜீவ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு நம்ம பாவம் தேவனை உழைத்து பார்த்து பிசாசு மாட்டினானான்னு நினை. பிசாசு யாராவது பார்த்தேன்னா மாட்டினா இன்னைக்கு வைக்கையா என்னென்ன பண்ணும்? எல்லா வேலையும் மாட்டானா இல்லப்பா? வியாதி வறுமை தரித்திரம் குத்து கட்சியில் ஹாஸ்பிட்டலா போறது, வட்டி கடை, கடன் தொல்லை, வியாதி வறுமை, வேலை வாய்ப்பில் சமாதானம் சந்தோஷத்துல குடி வெறி கூத்து என்னடோ போய் தேடி போறாங்க. பிரச்சனை தேர்ந்த பாடா இல்ல. அதனால ஏசு கிட்ட மாட்டேன்னாக்கா ஏசு 1008 குசல விசாரிக்க மாட்டாரு. அந்த லேகோன் பிசாசு பிச்சை பார்த்து என்ன சொல்லி நினைச்சிருப்பாரு? ஏசு மாட்டான்டா பிசாசு அவன் அலறான். ஐயா என்ன தயவுசெய்து போயிடுங்கன்றான். போறதாவது கேட்டாவது நல்ல மேப்பன் லேகோன் பிசாசுக்கா ஜீவ சரு ஜீவனை குத்தாரா இல்லையா? அத்தனை அசுதா 2000 வருஷம் சமுதாயம் பசுதா இருக்க அவன் நல்லவன் ஆகிட்டாரு.
இது சாட்சி. இது எப்படி இருக்குது? அல்லேலூயா, கையை தட்டு, அல்லேலூயா. அந்த மாதிரி உங்ககிட்ட எவனோ மாட்டினானா இந்த மென்டாலிட்டியோட போ. மாட்டினா நீங்க வைக்க, அது எவ்வளவு பெரிய அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ரவுடி டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, யாரனா கிட்டா நீ உள்ள இயேசு இருந்தாக்கா ஜீவ சருஜ லட்சக்கண தேவத்தை ஒரு ஜபத்தையாவது பண்ணு. தாவீது என்ன பண்ணா? கோலியாத்து பார்த்து கோலியாத்து என்ன நினைச்சான்? அவன் நினைச்சான் தாவீது நீங்க மாட்டானா, நீங்க கோலியாத்து நினைச்சான். தாவீது என்ன நினைச்சான்? கோலியாத்து நீங்க மாட்டானா. எவன் ஜெயிச்சு? தாவீதா கோலியாத்தா? அதே மாதிரிதான் பிசாசு உன்னை பார்த்து மாட்டானான்னு நீ நினைக்க மாட்டா. பிசாசு நீ ஜீவ சருஜ பிசாசுங்கிரி ஆயிடுச்சுன்னா கையை தட்டு, அல்லேலூயா. எல்லாம் இந்த மாதிரி தான் உலகம் ஓடிக்கிறா தம்பி. பேய் பிடித்த உலகம், பொல்லாத நோவா காலத்துல அப்படி மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதோகுமார் அப்படியே நடக்குது. பிசாசு பார்த்தா உன்னை பார்த்து மாட்டினா இன்னைக்கு வைக்கியா மாட்டினா. நீ சொன்ன டேய் நீ மாட்டினா வைக்கியா இன்னைக்கு கோலியாத்து கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். அவன் சொல்றான் பிசாசு அந்த பட்டையை தோடி கொண்டு உன்னை புடிச்சுக்கிட்டு கொண்டான் நாயம். இவன் சொல்ல கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். அதனால அவன் பார்த்து அவன் பிசாசு திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறான் என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் பரிகுணப்படுவோம். அப்போ திருடனாகிய பிசாசு உன்னை அழிக்கும் கொள்ளவும் உன்னை மாட்டன்னு பாக்குறான். நீ சொன்ன நான் உங்களுக்கு ஜீவ சரஞ்ச தேவத்தை காலம் பிசாசுங்கிரி ஆயிடுச்சு பாவிகள் ராஜ்யம் நான் சுதந்திரிப்பேன், பிசாசின் ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேன் சொல்ல கையை தட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? அதனால மாட்டனா நீன்ற மாதிரி தான் இந்த உலகம். அதனால அவன் உன்னை போட்டு தள்ளதுக்குள்ள நீ அவனை போட்டு தள்ளணும். ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாழ்க்கை பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாம்குள்ள நன்மத்தை வைக்குது, பாவத்தின் சம்பளம் மரணக்குது. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத. பிசாசு போட்டு தள்ளி அழைச்சுடுவான் பாரு. அப்ப இங்க என்ன பார்த்தோம்? அப்பொழுது சம்மாடிகள், குருடர், ஊமையர், ஊழல் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து சிஎம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு பாருங்க, எவ்வளோ திரளான ஜனங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போனா ஏகப்பட்ட மெடிசின்ஸ் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்களா இல்லப்பா? கண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், காதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், கிட்னிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்கின்னுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், மூளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், எல்லா வியாதிக்கும் ஏகப்பட்ட மருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐடாஸ் கட்டுறமா நானே அந்த ஹாஸ்பிட்டல் போய் தான் இயேசு பத்தி கேள்விப்பட்டேன். ஏகப்பட்ட மெடிசின் சிக்குதா இல்லையாப்பா மெடிக்கல் ஸ்டோர்ல? இன்ஜெக்ஷன் ஊசி எல்லாம் ஏகப்பட்ட சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த சிஎம்சி ஆஸ்பத்திரியை காட்டிலும் இயேசுவை தன்னகத்தை வைத்த ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர் மாபெரும் கோடி மடங்கு பெரியவன். கையத்தட்டு, அல்லேலூயா. அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட கைவிட்டுறோம். எல்லா மனுஷன் நாணத்தால் கண்டுபிடிக்க மருந்து மாத்திரைகள், அது தற்காலிக மெடிசன்ஸ், மனுஷன் கொடுக்கிற மெடிசன்ஸ். இயேசு நிரந்தர மெடிசன்ஸ். இயேசு அருமருந்து குறுமருந்து. கண்ணுக்கு ஜீவ கண்ணு கொடுப்பார் தேவன் தனக்கு உலகத்துக்கு. காதுக்கு ஜீவ காது கொடுப்பாரு, ஆற்றுக்கு ஜீவ ஆற்று, சரீரத்துக்கு ஜீவ சரீரம், ரத்தத்துக்கு ஜீவ ரத்தம். ஒரு குஷ்ரோகி போய் நிக்கிறான், குஷ்ரோகத்தை சுத்தப்படுத்த முடியல சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஆனா ஏசு குஷ்ரோகியை பார்த்தாரு. அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு சித்தமான இல்ல சுத்தமாக உம்மால் கொடுறான். சித்தம் என்று சுத்தம். அவன் ஏசு குஷ்ரோகியை தொட்டார். அந்த ஜீவ கையை வைக்கிறாரு. ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் உள்ள தேவனுக்கு தனக்கு முழு குத்தாருவாரு. ரத்தம் மாறி போச்சு, சரீரம் மாறி போச்சு. அந்நேரமே அந்த குஷ்ரோகி சொத்தமானார். அப்போ ஜீவ விருட்சத்துக்கு பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தா. தண்ணி திராட்சை மாறின மாதிரி அந்த குஷ்ரோகி வியாதியஸ்த பரிபூர்ண சுகமடைந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இயேசு உனக்குள்ள, இந்த இயேசு கிறிஸ்து ஆவண பரலோகமே இருக்குது அவருக்குள்ள. இயேசு உனக்குள்ள பாதாளம் இது. உன்னை நீ சாதாரண நினைக்காது. என் தாய் என்னை பாவத்தில் எல்லா கேடுபாடும் நமக்குள்ள அடங்கி இருக்குது. பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல கண்டிச்ச அப்படிதான் நம்ம பிறந்திருக்கோம். ஏவாள் அப்படிதான் பண்ணிட்டா. இப்போ பாவன்ட்டு மரணம் சிதறடிக்கப்பட்டு தேவ நீதிட்டு உயிர்த்தல்வனா இயேசு ஜீவனையும் பரிபூர்ண புசித்து அத தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்த பாவன்ட்டு மன பசுத்தா இறங்கிடா. அல்லேலூயா. இப்போ அப்போது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் என்ன பண்ணா? சொஸ்தப்படுத்தினார். கையை தட்டு, அல்லேலூயா. அவர்களை
அவர்களை அவர் சொஸ்தப்படுத்திட்டாரு. சொஸ்தப்படுத்தினா என்ன பண்ணனா, அவன் நன்மை தீமை கனியை குத்தி திட்டி வேலை பார்த்தான். கூட செவட முடம் ஊனை அப்படியெல்லாம் வந்துக்கிறான். பிசாசு கெத்துட்டான், உடம்பெல்லாம் கெத்துட்டான். இப்ப இயேசு ஜீவ வித்தத்து கனி கொடுத்து எல்லாத்தையும் புதுப்பிக்கிறாரு. ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்டி தேவனுக்கு தனக்கு முழு உடம்பு கொடுத்து அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி எல்லாரும் ஈலிங்க ஆகிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, கையெழுத்து. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்த இலவச கிறிஸ்துவில மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துவ தேவ நீதி முயற்சிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல அவர்களை அவர் சுத்தப்படுத்தினார். ஓமையர் பேசுகிறதையும், வாய் பேச்சு கிடையாது, ஓமை பேசுறான் பாரு. ஓமையர் பேசுகிறதையும், ஊழல் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஓமைய பேசுறான், ஊடர் சொஸ்தம் அடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப என்ன பண்றாரு, தன்னையே கொடுக்கிறார். கெட்ட மேய்ப்பன் ஆடுகளுக்காக மரணத்தையே கொடுக்கிறான் பிசாசு, பாவத்தையும் மரணத்தையும். அதை போய் நீ போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிசாஸ் வேலைய. நன்மை தீமை போறதுல எல்லாம் தேவன் தன கொடுத்தா பிசாஸ் வேலையை நீ பாக்குற. இயேசு ஜீவ விசத்திலே தேவன் தன கொடுத்து உலகமைக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. இயேசுவை பற்றி செய்தி, ஜீவ வார்த்தை, ஜீவ சரி, ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழுதுதான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாய். அல்லேலூயா. அப்போ உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு ஊழியம் செய்யறாங்க. காலையிலேருந்து நைட்டு தூக்குற வரைக்கும் ஆதாமுக்கள் பிறக்கவர்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் படிக்கணும், ஏழையா இருந்தாலும் பணம், அரசியல் தலைவனா இருந்தாலும், சினிமா கலைஞனா இருந்தாலும், ஆப்பிரிக்கா வந்தா, ஐரோப்பா வந்தா, அமெரிக்கா வந்தாலும், ரோமர் 3:20 முடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போன காரியத்தை தேவன் தன உலகத்தை காட்டி காட்டி விசுவாச பிள்ளைகளாவே இருக்கிறாங்க. அதனாலதான் உலகம் குட்டி பாதாளமாக பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியெல்லாம் பாரு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகமே ரசிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டவங்க கூட ஊர் செல்ல, நாடு செல்ல, ஆசீர்வாதம் சரியில்லை, எப்ப அதான் சரியில்லைன்னு தெரிந்த. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவன் சரியில்லாத ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதரவு கூட கொடுக்க மாட்டான். அது சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இப்படித்தான் பேசிக்கிறான் ஊழிக்காரன் முதல் கொண்டு. போய் பாரு, எல்லா குறை பேசுறது, குறை பேச பேச அசுத்தி, இவனும் அசுத்தாய், அவனும் அசுத்தாய். எல்லாரும் பாவம் செய்து தேவன் மழிக்க மாட்டாங்கப்பா. ஏன் வேலை, பாவத்திலிருந்து மனதில் இயேசு விடையிலாக. இயேசு எங்கு சுற்றி தெரிந்து விசுவாசின் பல்லையில் அகப்பட யாவரும் விடையிலாகிறார். இயேசு குறை பேசினாரு, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அதனமா செய்தாரு. அப்பயே செய்ய மாட்டீங்க நீங்க அப்ப இருக்கிற ஊழிக்காரங்களாம். ஏன்னா ஜீவனா என்ன தாமஸ், நீ தான் பேச்சுக்கிற, எப்ப பார்த்தாலும் ஜீவன் ஜீவன், எதுக்கு எத்தாலும் ஜீவன். அந்த பாயிண்ட்லேயே இருக்கிற இயேசு பாயிண்ட்ல இருக்கிறாரு, பிசாசும் பாயிண்ட்லேயே தாங்கிறான். சுய நீதி அநீதி காட்டி வாயினெல்லாம் பிசாசு பிள்ளைய கட்சியில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அதனால இயேசு பாயிண்ட்லே தாரு. திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு பரலோக ராஜ்யம் இருக்குது. ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்டி, ஜீவ உலகம், ஜீவ மானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம். தேவனாவே ஜீவன். சோயே என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான அந்த ஜீவன்ல தேவனீதி இயேசு சுவாமியோட வாக்கு தந்தலாகுது. நீங்க ஜீவன்ல தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. விசுவாச நன்மை தேவை. உன்னிருந்து பூமி சபிக்கும் பாவம் மரணம், சுய நீதி அநீதி. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்தா விசுவாசம் உரிமையா வந்து திருடி சமாதானத்தை, சந்தோஷம், சுக பேலன்ஸ் எல்லாத்தையும் திருடி வாழ்க்கை கட்டி சீரழிஞ்சு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுக பேல வீர் எல்லாம் வறுமை, தரித்திரம், பிசாஸ் போராட்டமா இருக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது, சில பேருக்கு அதுவும் இல்லை, சில பேர் படிப்பு இருக்குது, படிப்பு இல்லை. படிச்சோம் படிக்க யாரா இருந்தாலும் அம்மா வைத்து என் தாய் என்னை பாவத்தில் கருத்தருக்கிறார், துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். அது ஒண்ணு போது பிசாசுக்கு. வாழ்நாளெல்லாம் ஒரே போராட்டம், வேதனை, துக்கம், ஓடுறது ஆறுது எல்லாம் பண்ணி சாபத்துல பாவத்தில் மரணத்துக்கு ரட்சிப்பு இல்லைன்னா நித்திய ஆக்கினை. இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை பிதாகுமார் ஆதாம் முடுகள் அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கி வாழ்க்கையில வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதனால ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. அப்போ இயேசு அமிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார்ந்து இருப்பாரு நினைக்கிறேன் நானு.
உக்காந்த உடனே திரளோட ஜனங்கள் இயேசு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீ கூட இயேசு உனக்குள்ளே இருந்தா ஊருக்குள்ள திரளான நன்மத்தை மாதிரியே தங்குங்க. சோழர் 490 பேர் இருக்காங்க எங்க ஊர்ல. ஏதோ ஒரு நன்மத்தையே தேவனுக்கு தனக்குள்ள காட்டுறானா இல்லையாப்பா? மனுஷன் ஜனமா ஏதாவது ஒரு காட்டுறானா இல்லையா? நன்மையும் தீமையும் பாவத்தையும் தேவன் தனக்குள்ள அசுத்தாய் வருமா வராதா? ஊருக்குள்ள பிரச்சனை, அசுத்தாய் வியாதி வருமா? அது இந்த இது இல்ல, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, குடும்ப சட்டை, பிரிவினை, காசு இல்ல, பணம் இல்ல, சமாதானம் இல்ல, வியாதி இப்படிதானே ஊருக்குள்ள. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ சொரஞ்சீவ நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டேனாக்கா தேவ நீதிட்டு ஊழியத்துல பிதா குமார் ஆதாம் மூடுவது கொடுக்க அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர நீதான் வல்லமையான ஊழியக்கார. ஒரு இயேசு அன்னைக்கு திரளோட ஜனங்களை வெளியில ஆகிட்டாரு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் நீ உன் குடும்பத்தையே நீ ரட்சிப்புகள் நடத்தலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போ நீயும் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்து என்னது? தேவ நீதி ஊழியத்தில். உங்க அம்மா பேர் சொல்லி தேவத்தருக்கு ஆதாம் தேக்கா கூட உங்க அப்பா பேர் சொல்லி தேவ நீதி ஊழியத்தில் தேவத்தருக்கு உலகத்துக்கு உங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தேவ நீதி ஊழியத்தில் தேவத்தருக்கு சொல்லி 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 பாரு. அசுத்தாய் போய்த்தாலும் பசுத்தாய் வந்து தேவதர் பணிவிட செய்தாலும் பாதுகாப்பு உண்டாயிரும். கையெழுத்து நல்லையா? அவன் பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு டாக்டா கொடுக்குறான். நீ தேவ நீதி ஊழியத்தில் தேவத்தருக்கு ஆதாம் மூடு டாக்டா கொடுப்பாரு. டாக்டா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதர் பணிவிட செய்வாங்க. இங்க சொல்லு தூரத்துல அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இங்க சொல்லு தூர தேசத்துல சரி வெளி ஊர்ல சரி உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருன்னா தக்கா நெச்சு கவலைப்படாத. நீ கவலைப்பட அசுத்தாய் தாங்க வேலை செய்யும். நீ கிறிஸ்துவ தேவத்தனங்களுக்கு கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் பாதுகாத்தலாம். ஏசு இங்க சொல்றாரு காணாடு சரி அங்க விடு அந்நேரமா சுகமானார். ஏசு இங்கிருந்து சொல்றாரு உட்கார்ந்தா இருப்பதும் படுத்தா இருப்பதும் தூர சமீபத்துல தூரத்துல இருப்பதும் எதுக்குள்ள அவர் ஊழியம் செய்யறாரு. அல்லேலூயா. அதே போல நீ நன்மை தீமை அறிய தக்கவனாதினா உக்காந்தாலும் சாபம், போனாலும் சாபம், படுத்தாலும் சாபம், ஒரே கவலை பழம். மனுஷன் அப்படியே மண்ட அப்படியே நடப்பட மாதிரி இருப்பான். உலகுள்ள நன்மை தீமை உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளுக்கு இருக்கும் கவலை பழம் வெறுப்பு கசப்பு நினைப்பே பழைப்பு கட்சி சொல்லுவாங்க. அது இப்படி ஆகி அது அப்படி ஆகி அது அப்படித்தான் ஆகும். அம்மா வயதுல பாவத்தில் பார்த்துட்டாம்பா, படிப்பு இல்லை, வசதி இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு கல்யாணம் ஆகாது, எனக்கு காசு கிடைக்காது, பணம் கிடைக்கும், இப்படி நினைக்கிறேன்னா இல்லையா? பிசாசு நினைக்க வச்சு நினைக்கும். அதே மாதிரி தான் 38 வருஷமா அதே மாதிரி உட்காந்து பேசா குளத்துல 38 வருஷமா பீடத்து வழியே இல்லை, நண்பத்தை மடிலே இருக்கிறான். ஏசு அவனை சந்தித்தார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரஞ்சீவர் தேவ நீதி தேவனுக்கு தான் ஆதரவு அசுத்த பசுதாயன் 38 வருஷம் எழுந்து நடந்தாள். அவனை போய் அதிக கேள்வி இனி கிறிஸ்துக்குள்ளே இரு, வாய்நாளா வெற்றி பெறுவாய். அப்போ 38 வருஷம் என்ன பண்ணிக்கலாம்? உட்கார்ந்த இடத்துல விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, கொலை பண்ணானா? பாவ நிறைய பேர் விபச்சாரம், வேசித்தனம், கொலை இதான் பாவன்றான். எப்பா நீ எதுவுமே பண்ண தேவையில்லப்பா. அம்மா வயதுல பிறந்தாவே போவோம். நன்மத்தை மாதிரியே தங்க அடியில் இருக்கும்போது பாவமாக்கப்பட அந்த விபச்சாரம் 38 வியாதேசா கொலை பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, பீடி பிச்சை எழுந்து நடக்க முடியல. ஆனா உட்காந்து நினைப்பே பழப்பு கிடையாது. ஒரே கவலை, நாடு தெரியல, ஊடி தெரியல, அவனுக்கு எல்லாருக்கும் போய் இவனு கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் சிறு நெறி குழி நெறி. இது உன்னை சாபத்துக்குள்ள அசுத்தாய் பிடிச்சி ஒரே படாது. கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணு, சோத்து பார்த்து ஸ்டாப் பண்ணு. நான் கிறிஸ்துவை கொடுக்க ஆதாம் வழியா பிறந்துட்டேன். பிறக்கும் போது அப்படிதான் பிறகு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தர் இயேசு எனக்காக வந்து சிலுவையில ஜீவ சரஞ்ச இயேசு பரலோகத்தை குத்துக்கிறாரு. அதை பிதா குமார் பசு ஆதாம் முடு விழுத்து குத்துனாக்கா 38 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்காது. அவனுக்கு பசுத்தாய் வந்து தேவதோடு எழுந்து நந்திருப்பான். ஆனாதான் இயேசு மத்திய மார்க் நோக்காம எங்கும் சுற்றி தெரிந்தார். திமிர்வாதக்காரன் லேவியன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி என்ன பண்ணுது? அப்போது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை சிலான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து வா இயேசு கிட்ட. அன்னைக்கு இயேசு இருந்தாரு, இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கிறான். ஊழியக்காரனே இயேசு 100 தேவன் தனக்கு உலக அசுத்த இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் பாய்க்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மூலமா பிசாசு வந்து கத்துக்கூடும். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் இயேசு நட்பு ஜீவனை பரிபூர்த்தி செய்யணும். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு திக்கு முக்காடுறான். தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் போய்த்த பசுத்தாய் வந்து தேவதர் பணிவிட செய்வாங்க. அதனாலதான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுத்தீங்கன்னா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதர் வருவாங்க. அதனால்தான் சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்குள்ள நன்மை செய், சத்து துன்பம் ஜபம் பண்ணி கிறிஸ்துவை கொடு. அந்த கிறிஸ்துவ ஜீவனை பண்ணி வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை கொடு. சபிக்கிறோம் பகைக்கிறோம் யாருமே ஒன்றும் ஜெயிக்க முடியாது. எந்த பிசாசும் ஜெயிக்காது. பிசாசுக்கு அழிக்கும் படிக்க மனுஷகுமார் வெளிப்பட்டார். கிறிஸ்துவ கொடுக்க விரும்பலனா பிசாசு வந்து உன்னை அழிச்சிடுவான். அவன் உன்னை திருடுவான், உன்னை கொல்லுவான், உன்னை அழிப்பா, சமாதானம், சந்தோஷம், சுகம், பேரும் எல்லாத்தையும் திடி
கட்சியில் உன்னையே பிசாசாக்கி குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு உலகத்துக்கு பாரமாக்கி கட்சியில் அவங்ககிட்டே போய் சேர்த்துருவான். சீரியஸான மேட்ரு. அதனால ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். ஜெபமா ஜெபம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். சோதராண்டவரே, இந்த அறிவான வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அந்த இயேசு தன்னையே கொடுக்க, இயேசு சார், இயேசு அத்தா, இயேசு சாமன இவ்வளவோ அன்பு கூறாரு. பாவத்திலிருந்து மரணம் வரை நீக்க வேண்டிய தேவி நீதி வீட்டில் குத்துறாரு. ஏன் பேர் சொல்லி திரளான ஜனங்க பேச தேவனுக்கு ஆதாம் முழு கொடுக்குறாரு. அசுத்தாயோடு பசுத்தாய் தேவதூரெல்லாம் பண்ணிவிட்டு செய்யறாங்க. இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நீர் வார்த்தை நிலைத்திருந்தா ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அவங்க கிறிஸ்தியேசுக்குள்ளே நிலைத்திருக்கிறதா. உலகம் முழு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையுடைய பாவத்தை மனித தேவனுக்கு தன் உலகத்துக்கு எங்க பார்த்தாலும் அசுத்தாவி பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு திறறான், கொள்றான், அழிக்கிறான். நாங்களும் இயேசு ஜீவனை பரிவு செய்யணும். பிதாக்கும் ஆதாமும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு தேவி நீதி உயிர்த்தல சுவாசம் அவங்க தேவன் தனக்கு ஆதம் வாய்நாளும் அசுத்தாய் பசுத்தாய் அலையலையா கிராமங்கள், பட்டண தேச தேவதூர்கள் எல்லாம் பணிவிடை செய்யறதா. குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்து இலவசமாக கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாக்குங்கத்தா. கிறிஸ்துவ வானத்தோடு சாக பரலோக ராஜ்யத்தை அவன் இலக்கத்தை தக்கதாக உலகம் முழுதும் கிராமத்தோறும் பட்டணத்தோறும் இயேசு பரிவு செய்யணும். பிதாக்குமாரம் ஆதாம் முழு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி ஒரு மாபெரும் எழுப்பை கொண்டு வருகத்தா. எங்க சபை குளோபல் சர்ச்சு உலகளாக திருப்பி சிரிச்சவைகத்தா. எங்கள் சபையிலிருந்து எழுப்பு பற்றி பிடிக்கட்டுகத்தா. இந்த செய்தி கேட்க ஊரை அப்படியே பயன்படுத்த நடிச்சு செலுத்துறோம். ஒரு மாபெரும் எழுப்பில கொண்டு வருவார்கள் நடிச்சு செலுத்தாவே. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல வாரம் வருவாரே. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனலை சப்ஸ்கிரைப். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கருத்து கூட பேசியிருக்கிறார். கத்தரை கணமன் கத்தரை காணிக்கை செலுத்த என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் கத்தரை உங்களாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணும். இந்த செய்தி 18/2/2025 எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்தரை உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.